எனக்கு மட்டும் தான் இப்படியெல்லாம் தோணுதா? இல்ல உங்களுக்கும் தோணுமா? அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோக்கு இடையிலேயே என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்றேன். அன்னைக்குங்க நெறையா வந்து கொரியர்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீட்டா ரெடி பண்ணி எல்லா கொரியரையுமே வந்து டிஸ்பேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் மினிட் ஆர்டர். எல்லாத்தையுமே டிஸ்பேட்ச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. இது வந்து நம்ம ஊர்லயே தான் லோக்கல்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் உடனே என்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. நாளைக்கு தான் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. பட் நாளைக்கு வந்து ஆஃப்டர் இஃப்தார் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு ஃபுல்லாவுமே நான் வந்து ஷாப்பிங்க்காக கடலூர் போகிறோம் அப்படிங்கிறதையே மறந்து போயிட்டு அவங்கள்ட்ட வந்து ஆஃப்டர் இஃப்தார் ஓகேவான்னு கேட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி மார்னிங்கே எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் இந்த வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் இப்போ உலாத்திட்டு இருக்கேங்கிற மாதிரி உலாத்திட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் ஏன் இந்த டிஷ்வாஷர் வந்து வாயை பொழந்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா, இதை வந்துட்டு நான் வைக்கிறதுக்காக தான் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. லாஸ்ட் மினிட் ஆர்டராக இருந்தாலும் ஸோ அதை வந்து விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங்காக நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ கடகடன்னு பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணி அண்ட் வந்துட்டு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி இதோட முடிஞ்சிச்சுப்பா டிஷ்வாஷரை ஆன் பண்ணிட்டு போய் படுத்தலான்னு பார்த்தா அப்போ தான் வந்துட்டு இவ்வளோ பால் இருக்குது வீணாக போயிடுமே அதை உர ஊற்றி வைப்போம் அப்படின்னு தோணுச்சு. தயிராக இருந்துச்சுன்னா கூட ஷகருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு டக்குன்னு உர ஊற்றி வச்சேன். இதெல்லாம் வந்து நம்ம நைட்டு படுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் தான் கண்ணில் படும். அதை விட ஒரு கொடுமை என்னன்னாக்கா துவைச்ச துணி வாஷிங் மிஷினில் வந்து என்னை காயப்போடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் போகிற வழியில் தான் டம்ளர் கிடக்கும் பாய் கிடக்கும். ஸோ எல்லாமே வந்து நமக்காகவே காத்திருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு நம்ம மனசு என்ன ஒத்தா வருது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் படுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கால்குலேஷன் ஒரு டைமிங்காக இருக்கும். அது ஒரு டைமிங்கில் வந்து நிற்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு 1:30 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. டே டு டே லைஃப்பில் சில நாள் இப்படி தான் போகுது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கேக்கை வந்து நைட்டே பேக் பண்ணி நல்லா சேஃபாக வந்துட்டு ஓடிஜிலே வச்சுருந்தேன். மார்னிங் எந்திரிச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு.